வணக்கம் நண்பர்களே. அதாவது நான் 10th லெவலில் தான் படிச்சிருக்கேன். என்னுடைய மதிப்பெண் அடிப்படையில் ஏதாவது வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுவும் எந்த தேர்வு இல்லாமல் நேர்முக தேர்வின் அடிப்படையிலே இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியாயிருக்கு. மாவட்ட வாரியாக கிராம ஊராட்சி செயலர் இந்த பதவிக்கு தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த பதவிக்கு 10ஆம் தேதி முதல், ஸோ நாளையிலிருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு மெயினா நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டி, எப்படி அப்ளை பண்றது, எந்த அடிப்படையில் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைய காணொலி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இதுக்கு தகுதி 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க எலிஜிபிள் டு அப்ளை. ஓகே, ஏஜ் பாத்தீங்கன்னா பொது பிரிவினர், அதாவது எந்தவித இடஒதுக்கீடும் இல்லாத பிரிவினருக்கு 18ல இருந்து 32 வயது வரைக்கும் ஏஜ் இருக்கணும். 18ல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசி முஸ்லீம் போன்ற பிரிவினருக்கு 18ல இருந்து 34 வயது வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி போன்ற பிரிவினருக்கு 18ல இருந்து 34 வரைக்கும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவினருக்கு 18ல இருந்து 37 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் ஏஜ் லிமிட் கிரைட்டீரியா. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்ப கட்டணம் வெறும் 100 ரூபாய் தான் விண்ணப்ப கட்டணம். அதுலயும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணி ஆன்லைன்ல விண்ணப்பிச்சா போதும். ஸோ நீங்க அப்ளை பண்றதே ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் 9. ஸோ நம்ம அப்ளை பண்ற டேட் பாத்தீங்கன்னா 10/10, அதாவது நாளையில இருந்து தொடங்குது. வெப்சைட் லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து அப்ளை பண்ணுங்க. சேலரி எவ்வளவு தான் இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் சேலரியே ஒரு 16,000 இருந்து கிட்டத்தட்ட 50,400 வரைக்கும் இருக்கும். ஸோ இது பேசிக் பேயா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் சேர்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு 20,000 மேல நீங்க சேலரி வாங்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்க, எந்த அடிப்படையில எடுக்கிறாங்க அதை கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில. சரிங்களா? அதே 10ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நீங்க 10ஆம் வகுப்புல 500க்கு 400 மதிப்பெண் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? சின்னகா நீங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன். 500க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க? 500 மதிப்பெண்ணுக்கு 400 மதிப்பெண் எடுத்திருக்கீங்க. சரிங்களா? அவங்க 85க்கு கன்வெர்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 85 கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? இப்படி போட்டுட்டு, ஸோ 85க்கு 400% கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்க 85க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதாவது அந்த ஒரு பெர்சன்டேஜ் வைஸா நம்ம 100க்கு பெர்சன்டேஜ் வைக்காம 85க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த 2 0 அடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்புறம் ஓரஞ்சு 5, இங்கேயும் ஓரஞ்சு 5, மீதி 35 இருக்கும். 7 5 35. ஓகேவா? அப்ப 17 × 4, 4 40, 7 28. சரிங்களா? அப்ப 68 வரும். அப்ப ஸோ நீங்க 400 எடுத்தீங்க அப்படின்னா 85க்கு 68. சரிங்களா? அப்ப பிளஸ் 15 மார்க் இன்டர்வியூ. சரிங்களா? அப்ப இன்டர்வியூல உங்களுக்கு 8 மார்க் 10 மார்க் போறான்னு வச்சுங்களேன். அப்ப இன்டர்வியூக்கு ஒரு 10 மார்க். அப்ப இது ஒரு நீங்க 400 மார்க் எடுத்திருக்கீங்க 10th லெவல்ல. சரிங்களா? ஸோ இந்த மார்க் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா நீங்க 85க்கு எவ்வளவு எடுக்கிறீங்க வந்துடும். நீங்க இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க் வச்சிருக்காங்க, அதுல நீங்க 10 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதுல என்ன கால்குலேஷன் ஆகும் அப்படின்னா 78 வரும். அப்ப 100க்கு 78 உங்களுக்கு கட் ஆஃபா நிற்கும். ஓகேவா? 100க்கு 78 உங்களுக்கு கட் ஆஃபா நிற்கும். ஸோ இந்த அடிப்படையில அப்ப 100க்கு பார்ப்பாங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ மார்க், அதாவது அப்ளை பண்ண 10th மார்க் பிளஸ் இன்டர்வியூ மார்க், இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்க உங்களுடைய 10ஆம் வகுப்புல நல்ல மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் டு கெட் ஜாப். சரிங்களா? நீங்க ஈஸியா வேலை வாங்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. 10ஆம் வகுப்புல 450, 470, 480 அப்படிலாம் எடுத்திருக்கவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இந்த விஷயம் அதாவது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நல்ல மார்க் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்க முடிஞ்சா இந்த செய்தியை தகவலை தெரிவிச்சு அப்ளை பண்ண சொல்லுங்க. ஸோ இதுக்கு வேகன்சிக்கு 1000க்கு மேல இருக்குங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு
மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மாவட்ட வாரியாக இந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் வரல. வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கான தனியா காணொலி பண்றேன். சரிங்களா? இப்போ வந்து இதுல வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். இந்த பதவிக்கு வந்து நீங்க ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பா வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்றவங்களுக்கு நிறைய பேர் அப்ளை ஆன்லைன் பண்ண தெரியாம இருப்பீங்க, அதுவுமே நாங்க பண்ணி தரோம். ஸோ அதுக்கான அறிவிப்பு உங்களுக்கு நாளைக்கு வரும். வந்த உடனே ஸோ யாரெல்லாம் வந்து எனக்கு ஆன்லைன்லையும் பண்ணி கொடுத்துருங்க, இன்டர்வியூக்கு கைடன்ஸ் கொடுக்குறீங்க, கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறேங்க, நான் வாட்ஸ்அப் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல, அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு நோட்டிபிகேஷன் வந்தோடனே ஸோ உங்களுக்கு யாராருக்கு வேணுமோ அவங்களுக்கு நாங்கள் மகளிர் சார்பாக ஒரு 4-5 ஸ்டாஃப் போட்டிருக்கோம், அவங்கள வச்சு உங்களுக்கு அப்ளை பண்ணி நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ணலாம். சரி நீங்க எனக்கு பர்ஃபெக்டா பண்ணித்தாங்க அப்படின்னா நாங்களே அந்த பணியை நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஸோ நீங்க ப்ரௌசிங் சென்டர் கொடுக்குற காசை நம்மகிட்ட பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பண்ண போறோம். அதே போல உங்களுக்கு இன்டர்வியூக்கு எங்களுக்கு நேர்முக தேர்வு கைடன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம அகாடமி சார்பாக ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ற லாஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 9. தகவலை உங்க நண்பருக்கு எல்லாருக்கும் தெரிவிங்க. ஸோ இதே போல ரெகுலரா உங்களுக்கு கிராம ஊராட்சி செயலர் பத்தியான தகவல் வேணும், எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம அடுத்த காணொலியில இன்னும் டீட்டெயிலா டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு தான் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு தான் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.